ஹலோ ஹைஸ், Q4 சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அக்டோபர் டு டிசம்பர் வந்து Q4 சீசன் சொல்லுவாங்க. இந்த மந்தில் வந்து நமக்கு நிறைய சேல் ஆகக்கூடிய ஒரு சீசன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. Q1 வந்து ஃபினான்ஷியல் இயர், Q2 வந்து ஸ்கூல் ஓப்பனிங் டைம் தான் சொல்லுவாங்க, Q3 அப்படின்னா சம்மர் டைம், Q4 வந்து அமேசானில் அதிகமாக சேல் ஆகக்கூடிய இந்த சீசன். இந்த சீசனில் தான் ஃபெஸ்டிவல் நிறைய வரக்கூடியதாக இருக்குது. ஸோ அதிகமாக சேல் ஆகக்கூடிய மந்த்தாக இதை நம்ம பார்க்குறோம். எப்படி நம்ம ஒரு ரைட் நிச் செலக்ட் பண்ணி நம்ம Q4 சீசனில் சேல்ஸ் அதிகமாக பண்ணலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அமேசான் சர்ச் பார்லேயே நம்ம 80% நிச் வந்து ஃபைண்ட் பண்ணலாம். தி கிறிஸ்மஸ் கலரிங் புக் அப்படின்னு டைப் பண்ணுறேன். அதில் உங்களுக்கு சஜஷன்ஸ் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும். நம்ம அதில் ஒன்று செலக்ட் பண்ணலாம். இந்த மாதிரி சஜஷன்ஸ் உங்களுக்கு காட்டும். இதுமாதிரி நிறைய காட்டுற சஜஷன்ஸ் எல்லாமே நீங்கள் ஒரு எக்ஸல் ஷீட்டில் ஷேவ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த கீவேர்ட்ஸ் நிச்சு கோர் அண்டு டிமாண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் டைட்டிலுக்கு வச்சுக்கலாம், சப்டைட்டிலுக்கு வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் எடுத்து சேவ் பண்ணி வைக்கிறதால நீங்கள் இதுக்கப்புறம் போட போகிற புக்குக்குமே உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி இது நம்ம சர்ச் பண்ணியிருக்கோம், ஆல்ரெடி இருக்குன்னு நமக்கு தெரியும். ஸோ நம்ம எல்லா கீவேர்ட்ஸுமே நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னா நம்ம ஃப்யூச்சரில் போட போகிற புக்குக்கு வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இதுமாதிரி சேவ் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்றதால. ஸோ நீங்கள் எக்ஸல் ஷீட்டில் சேவ் பண்ணிக்கிறது பெட்டர். அண்டு இந்த மாதிரி நீங்கள் அமேசான் சர்ச் பாரில் சர்ச் பண்ணி ஒன்றா நீங்கள் ஒவ்வொரு கீவேர்ட்ஸும் நீங்கள் எடுத்து வச்சுக்கிறது பெட்டர். கரண்ட்டாக என்ன ட்ரெண்டிங்கில் இருக்கோ ஆல்ரெடி அந்த நிச்சு நீங்கள் புக்கு போட்டிருக்கீங்களா இல்லையா அப்படின்னு உங்களுக்கும் ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஆல்ரெடி போட்டிருக்கீங்கன்னா அதுக்கு அந்த டைமில் உங்களுக்கு ட்ரெண்டிங்காக ஆல்ரெடி நீங்கள் போட்ட புக் இருக்குன்னா அது உங்களுக்கு ஃப்ரண்ட் பேஜஸ்க்கு வர சான்சஸ் இருக்குது. ஸோ சஜஷன்ஸ் காட்டுறது எல்லாமே நோட் பண்ணுங்கள். நீங்கள் ப்ராடக்ட் போடுறீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு ரிலேட்டடான கீவேர்ட்ஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. இல்லை புக்கு போடுறேன் அப்படின்னா நீங்கள் புக்குக்கு ரிலேட்டபிளான ஒரு கீவேர்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு கீவேர்ட்ஸும் சர்ச் பண்ணி பாருங்கள். கஸ்டமர் எது ஹையாக வந்து சர்ச் பண்ணியிருக்காங்க, இந்த புக்கில் வந்து ஃபஸ்ட்டில் சர்ச்சிங்கில் வருது, எது லோ காம்படிஷனில் இருக்குது, அது டிமாண்டு உள்ள கீவேர்ட்ஸான்னு பாருங்கள். இந்த மாதிரி நான் நிறைய கீவேர்ட்ஸ் வந்து நீங்கள் சேவ் பண்ணி வைக்கிறதுனால இந்த மாதிரி நீங்கள் ஆல்ரெடி போட்ட புக்கே வந்து எனக்கு சேல் ஆகலை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அந்த புக்கில் உங்களுக்கு பேக் அண்ட் கீவேர்ட்ஸ் சின்ன சேஞ்சஸ் பண்ணணும். கரண்ட்டாக என்ன ட்ரெண்டிங்கில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பேக் அண்ட் கீவேர்ட்ஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். டைட்டில் அண்ட் சப்டைட்டில் மாற்ற முடியாது. அதுபோல் நீங்கள் உங்களோட டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பேக் அண்ட் கீவேர்ட்ஸ் மட்டும்தான் மாற்ற முடியும். அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அமேசான் சைடில் புஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம அந்த புக் வந்து மறுபடியும் ஃப்ரண்ட் சைடு கொண்டு வரதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம கீவேர்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த அமேசான் சர்ச் பாரில் செலக்ட் பண்ணுறது மட்டும் போதுமானு கேட்டால் இல்லை. இதில் வந்து 80% நமக்கு கீவேர்டு வந்து ஃபைண்ட் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். மீதி வந்து நம்ம கூகுள் ட்ரெண்டிங்கில் பார்க்கலாம். அண்டு நிறைய ஃப்ரீ டூல்ஸ் இருக்குது, கம்மிங் வீடியோவில் சொல்கிறேன். இந்த டூல்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணி ஃபைண்ட் பண்ணலாம். அந்த டூல்ஸ் நீங்கள் ஃப்ரீயாகவும் இருக்குது, பெய்டு வெர்ஷன் இருக்குது. நீங்கள் பெய்டு வெர்ஷன் யூஸ் பண்ணுறதான உங்களுடைய விருப்பம். நான் ஃப்ரீ வெர்ஷன்ஸ் என்ன இருக்கோ அதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த மாதிரி நான் மை ஃபர்ஸ்ட் கிறிஸ்மஸ்ன்னு டைப் பண்ணும்போது மை ஃபர்ஸ்ட் கிறிஸ்மஸ் அப்படின்றதே ஒரு கீவேர்ட், மெயின் கீவேர்ட். அந்த பேபி, கேர்ள், அவுட்ஃபிட் அப்படின்னு வரதெல்லாமே வந்து பேரலல் கீவேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ மை ஃபர்ஸ்ட் கிறிஸ்மஸ் புக் அப்படின்னு போடுவாங்க. சில பேர் கலரிங் புக் போடுவாங்க. கலரிங் புக் போடுறதுன்னா ஜென்ரல் அது. ஸோ இந்த மெயின் கீவேர்ட்ஸும் நமக்கு ரொம்ப முக்கியமே. அதை தான் நம்ம வந்து சப்டைட்டிலுக்கு அண்ட் டைட்டிலுக்கு யூஸ் பண்ணுற ஒரு கீவேர்டாக இருக்கும். ஓகே, இந்த மாதிரி சர்ச் பண்ணி பார்க்குறேன் மை ஃபர்ஸ்ட் கலரிங் புக்னு. இதுலேயே நிறைய லிஸ்ட் காட்டுது. இது நீங்கள் ஒவ்வொரு கீவேர்ட்ஸும் மாற்றி நீங்கள் சர்ச் பண்ணும் போது உங்களுக்கு வந்து எப்படி கீவேர்ட்ஸ் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கே ஒரு ஐடியா வரும். அண்டு எந்த கீவேர்ட்ஸ்க்கு வந்து அதிகமாக வந்து ட்ரெண்டிங்காக இருக்குது அப்படின்னு உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். நம்ம எது வேணாலும் போடலாம் அப்படின்னு கிடையாது. கரெக்டாக சர்ச்சில் என்ன சர்ச் பண்ணிகிட்ருக்காங்க, கஸ்டமர் என்ன தேடிட்டுருக்காங்களோ அந்த புக்கை நீங்கள் போட்டிருந்தா தான் உங்களுக்கு அது சேல் கிடைக்கும். ஆர்கானிக்காக சேல் வரணும் அப்படின்றப்போ நம்ம லோ காம்படிஷனாக இருக்கிறது நம்ம சூஸ் பண்ணணும். ஹை டிமாண்டாக இருக்கணும். ஹை டிமாண்ட்னால் கஸ்டமர் தேடுற ஒரு புக்கு தான் ஹை டிமாண்ட் சொல்லுவாங்க. லோ காம்படிஷன் அப்படின்னா நம்மளோட புக்ஸ் வந்து நிறைய பேர் போட்டிருக்கக்கூடாது. அது கம்மியான பர்சன் போட்டிருந்தாங்கன்னா நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு ரேங்க் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னாலும் அச்சீவ் பண்ண முடியும்.
நம்ம கலரிங் புக் தான் அதிகமாக நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்க. அண்ட் லோ காம்படிஷனாக அந்த லைனிங் நோட் புக் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுறாங்க. இதெல்லாமே ஹெவியான ஒரு காம்படிஷனான ஒரு பிளேஸ் அந்த நிட்ஸ் எல்லாமே. அதில் நாம் வந்து காம்படிட்டர் கூட வந்து போட்டி போட்டு ஒரு புக்கை விற்க வைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அது இப்போலாம் ரொம்பவே கஷ்டம். நம்ம செலக்ட் பண்ண கீவேர்ட்ஸ்க்கு ரிலேட்டபிளாக நம்ம கவர் பேஜஸ் ரொம்ப ஹையாக அட்ராக்டிவான ஒரு கவர் பேஜஸ் ரெடி பண்ணணும். அப்படி ரெடி பண்ணால் தான் நம்மளால் வந்து சேல் பண்ணவும் முடியும். நான் வந்து நிட் ஸ்கோரும் அண்டு டிமாண்டு கண்டுபிடிக்க ஒரு டூல் யூஸ் பண்ணுவேன். அது ஃப்ரீ வெர்ஷன் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுதான் அந்த டூலு. செல்ஃப் பப்ளிஷ் டைட்டன் ப்ரோன்றது தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது பெய்டு வெர்ஷன் இருக்குது அண்டு ஃப்ரீ வெர்ஷன் இருக்குது. நான் வந்து ஃப்ரீ வெர்ஷன் மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கிட்டுருக்கேன். இன்னும் பெய்டு வெர்ஷன் யூஸ் பண்ணலை. ஆனால் நான் அதோட ஃபீட்பேக்கும் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த டூல் எப்படி இன்ஸ்டால் பண்ணால் இது இங்கே செல்ஃப் பப்ளிஷ் டைட் ஆல் இன் ஒன் எக்ஸ்டென்ஷன் இருக்கும். அது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரோமில் ஓப்பன் ஆகும். ஓகே, க்ரோம் எக்ஸ்டென்ஷன் ஸ்டோரில் ஓப்பன் ஆகிருக்கு. ஆட் டு க்ரோம்னு இருக்குது. அதை இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட் எக்ஸ்டென்ஷன் காட்டும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது லோடாகி எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் ஆகிக்கிட்டு இருக்கும். இதை நீங்கள் உங்கள் பேசிக் மெயில் ஐடி கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்றப்போ அமேசான் வெப்சைட்டில் அது வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கும். இந்த டூல் நான் இன்ஸ்டால் பண்ணிப்பேன். இதில் வந்து நிட் ஸ்கோரும் அண்ட் டிமாண்டுமே ரெண்டுமே காட்டும். ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஃப்ரீ வெர்ஷன்லேயும் காட்டும். ஆனால் பட் எக்ஸ்டென்ஷன் அந்த கீவேர்ட்ஸ்லாம் வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணி காட்டுது. அது பண்ணணுன்னா தான் நம்ம பெய்டு வெர்ஷனுக்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ இது இன்ஸ்டால் ஆகிட்டே இருக்கும். நம்ம அமேசானில் வந்து நம்ம கேட் ரெட் கலரிங் புக் ஃபார் அடல்ட் அப்படின்னு டைப் பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா ஓகே, இது வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. இது இந்த கீவேர்ட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா 180 ரிசல்ட் வந்து அமேசானில் காட்டுது. ஆல்ரெடி வந்து 180 பேர் போட்டிருக்காங்க. இந்த கேட் ரெட் கலரிங் புக் ஃபார் அடல்ட் அப்படின்ற ஒரு நேமில் ஆல்ரெடி இருக்கிற புக்கு வந்து காட்டுறாங்க. ஸோ இது வந்து காம்படிஷன் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. ஸோ இந்த கீவேர்டை எடுத்துக்கலாம். ஆனால் இதோட டிமாண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். நான் ரீரோல் பண்ணி பார்க்குறேன். ஓகே, இன்ஸ்டால் ஆகிடுச்சு எனக்கு. இந்த பசில் மாதிரி இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இன்ஸ்டால் ஆகிடுச்சா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இதில் என்ன எப்படி புக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருமே சரியாக வாங்கலை. ஏன்னா கம்மியான ரிவ்யூ தான் போட்டிருக்காங்களே. ஸோ ஆட்ஸ் ரன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் எல்லாமே ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். ரிவ்யூ எப்படி போட்டிருக்காங்க. இந்த கீவேர்ட் செலக்ட் பண்ணால் நம்மளால் ரேங்க் அச்சீவ் பண்ண முடியாது. ஆர்கானிக்காக சேல் ஆகுமா அப்படின்றத நம்ம எல்லாம் செக் பண்ணி பார்க்கணும். இல்லை அது மை ஃபர்ஸ்ட் கிறிஸ்மஸ் டாக் கலரிங் புக்னு போட்டிருக்கு. இப்போது இந்த பசில்ஸில் டைட்டன் ப்ரோ வெப்சைட்டில் இன்ஸ்டால் ஆகிருக்கு அமேசானில். இந்த மாதிரி எனேபிள் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இந்த பசில் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணி பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் காட்டும் உங்களுக்கு. ஸோ இது எனேபிளில் தான் இருக்குது எனக்கு. ஆனால் தான் லோட் ஆகிட்டுருக்கு. சரிங்களா, எனேபிளில் இல்லை அப்படின்னா அந்த பாக்ஸே வராது. ஸோ இனிமேல் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டு இருக்கலாம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரிவ்யூஸில் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இந்த பேஜில் பெஸ்ட்டு செல்லர் இருக்காங்களான்னு பாருங்கள். இந்த பேஜில் பெஸ்ட்டு செல்லர் இல்லை அப்படின்னா நம்ம அந்த புக்கு வந்து சூஸ் பண்ணலாம். இந்த பேஜில் வரல அப்படின்றப்போ இங்கே பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து புக்கே வாங்காமலாம் இருக்குது. ஸோ இந்த பேஜில் வந்து அவ்வளோவா சேல் வந்து நடக்கலை. இதில் வந்து தெரியுது டிமாண்ட் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு. 258 பேர் ரிசல்ட்டு காட்டுது. நம்ம மை ஃபர்ஸ்ட் கிறிஸ்மஸ் டாக் கலரிங் புக்குன்னு போட்டிருக்கோம். இல்லை 1 to 16 நம்பர்ஸ் வரைக்குமே ஷோ பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு பேஜில். ஆனால் நிறைய புக்கு வந்து 258 புக்கு இருக்குது ஆல்ரெடி இந்த கீவேர்ட்ஸ்க்கு. ஸோ இதில் வந்து மை ஃபர்ஸ்ட் கிறிஸ்மஸ் டாக் கலரிங் எடுக்கலாமானா பார்த்திங்கன்னா டிமாண்டு 5 வந்திருக்கு. இதில் டோட்டல் ரிசல்ட் எவ்வளோ அப்படின்னு காட்டியிருக்காங்க. இண்டிபெண்டன்ட் பப்ளிஷர் வந்து 16 பேர் இருக்காங்க.
ஆவரேஜாக வந்து பெஸ்ட் செல்லர் ரேங்க் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அவ்வளோவா சேலும் நடக்கல. 2 வீக்குக்கு ஒன்ஸ் அந்த மாதிரி தான் 1-2 புக்கு விற்குது. நிச் ஸ்கோர் பார்த்திங்கன்னா 54 தான். க்ரீனில் வந்து ஒரு நிச் ஸ்கோர் கிடச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. எல்லோவில் வர்றது சூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா அதில் ரேங்க் பண்ணுறதும் புஷ் பண்ணுறதும் ரொம்ப கஷ்டம். அதுவும் கலரிங் புக்கெலாம் ட்ரை பண்ணாதீங்க. க்ரீனில் வந்தால் ட்ரை பண்ணுங்கள். ஸோ வேறு ஒரு கீவேர்ட்ஸ் போட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதில் க்ரீன் வருது அப்படின்னா நீங்கள் அந்த நிச் ஸ்கோர் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் போதுமானு கேட்டால் இல்லை. இண்டிபெண்ட் பப்ளிஷர் எத்தனை பேர் போட்டிருக்காங்க பாருங்கள். பெஸ்ட் செல்லர் ரேங்க் பாருங்கள். இப்போ ரிவ்யூ அந்த பேஜஸில் எவ்வளோ ரிவ்யூஸ் வந்திருக்கு, பெஸ்ட் செல்லர் இருக்காங்களா அப்படின்னு பாருங்கள். இதெல்லாமே நம்ம செக் பண்ணி பார்த்து தான் அந்த நிச்சை நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நிச் ஸ்கோர் வந்து ஒரு 60க்கும் அண்ட் டிமாண்டு வந்து ஒரு 6க்கு மேலே இருக்குது அப்படின்னாலும், இல்லை 6 இருக்குது அப்படின்னாலும் ஓகே தான். 5 ஓகே தான். பட் அதுக்கு நம்ம புஷ் பண்ண அந்த பேஜ் பொறுத்து தான் இருக்குது. வேறு என்னென்னா பெஸ்ட் செல்லர் இல்லை அப்படின்னா நம்ம அந்த நிச்சை சூஸ் பண்ணலாம். ஆல்ரெடி அந்த பேஜில் நிறைய பேர் ரிவ்யூ பண்ணியிருக்காங்க, நிறைய சேல் ஆகிட்டுருக்குன்னா அது நீங்கள் வந்து செலக்ட் பண்ண வேண்டாம். கம்மியான இருந்தால் செலக்ட் பண்ணுங்கள். இது ஆல்ரெடி நான் வந்து புக்கு வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். இன்டீரியர் பேஜஸ் இந்த மாதிரி ஒரு blank பேஜஸ் ஒரு பேஜும் அண்டு 1 சைடாக வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நான் கலரிங் புக் தான் ஒரு நிச் வந்து செலக்ட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் சின்னதாக ஆக்டிவிட்டி மாதிரி கூட நம்ம கிட்ஸ்க்கு வந்து நம்ம லாஸ்ட்டில் ஒரு 10 பேஜஸ் கொடுக்கலாம். அது வந்து கஸ்டமருக்கு பூஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம A+ கண்டென்ட் க்ரியேட் பண்ணி போடும் போது அது நம்மளுக்கு கஸ்டமருக்கு சொல்கிறதுக்கு பெனிஃபிட் சொல்கிறதுக்கு நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். பேரண்ட்டுக்கு வந்து என்னெல்லாம் கொடுத்தா சாட்டிஸ்ஃபை ஆவாங்க, எந்த மாதிரி புக்கு வந்து பேரண்ட்ஸ் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு ரிவ்யூவில் படித்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு அட்ராக்டிவாக ஒரு கவர் பேஜஸ் செலக்ட் பண்ணுங்கள். இது வந்து அந்தளவுக்கு அட்ராக்டிவ் இல்லை, பட் ஓரளவுக்கு நான் பண்ணியிருக்கேன். ஸோ இதை விட இன்னும் சூப்பராக பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக கூட பண்ணுங்கள். ஸோ அதை நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணாதவங்க பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் எப்படி பண்ணலான்றதை நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.